சொன்னல எவ்வளவு வேணும்? 1500 போதும் மாம். 1500ஆ? அவ்வளோ ரேட் ஏறிடுச்சு. சரி அப்பாட்ட வாங்கிக்க. டாடா பாய்டா கண்ணா. இதெல்லாம் எப்படி எனக்கு புள்ளைய வந்துச்சு? இவ்வளோ மொக்கையா போய் சொல்லுது. அது என்னவோ 1200 தான். மெசேஜ் என் ஃபோனுக்கே வந்துருச்சு. அது கூட தெரியாம ரவுண்ட் ஆஃபா ஒரு 300 ரூபா சேர்த்து வாங்குறாங்களாமா. நாங்கெல்லாம் ரவுண்ட் ஆஃபா 2000 ரூபாய்க்கு மேல வாங்கிட்டு இருந்தோம். டைரி எங்க? என் நோட் புக் எங்க? அவசரத்துக்கு ஒரு ஃபோன் நம்பர் கூட எழுத முடியல. ஒரு ரஃப் நோட் கொடு. அது வந்து மாம் நான் ரஃப் நோட் யூஸ் பண்றது இல்ல. ஃபுல்லாவே கிளாஸ் வர்க் சப்மிட் பண்ணனும் மாம். ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். நான் ஃபோன் நோட் பண்ணிக்கிறேன். உன் புள்ள நான் ஃபோனை கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பான். ரஃப் நோட் கேட்டோனே எப்படி மிரல்றான் பத்தியா? ஏண்டி ஏவா நீ என்ன எழுதி வச்சிருந்த? சாருமதி அப்படி சொல்லி ஃப்ளேம்ஸ் போட்டுருந்தியே. ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற. வா சம்மர் ஹாலிடேஸ்லாம் விட்டாங்க. உன் பேக் எவ்வளவு நாள் கழுவாம இருக்குது? நீ பேக் கொடுங்க துவைக்க. நோ மாம் இட்ஸ் லெதர். இது வந்து வாஷ் பண்ணலாம் கூடாது. ட்ரை க்ளீனிங் பண்ணனும். காஸ்ட்லியான பேக். ஆமா உங்க அப்பா தான் எனக்கு தரல. ஓகே ஓகே ஓகே. அப்ப நீ அதை பார்த்து வாஷ் பண்ணிக்க. கன்ஃபார்ம் அந்த பேக் ரைட் விட்டே ஆகணும். என்னவோ இருக்கு. ஏய் அவன் அழுற மாதிரி கேக்கல. ஹிஸ் கிரைங் டி. எங்க போற? ஏய் புள்ள அழுறான்டி. இப்படி போய் கதவை திறந்தோனே the Newton law is equal to அப்படினு சமத்தா உன் பையன் படிச்சிட்டு இருப்பான். உனக்கு அழுற சவுண்ட் கேக்கலையா? தெரியும்டா. அது ஒரு வாரமாவே ஓடிட்டு இருக்கு. அது ஒண்ணும் இல்ல. பக்கத்து டிபார்ட்மென்ட்ல ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்தான் போல. அந்த பொண்ணு கோஸ் பண்ணி விட்டுருச்சு உன் எக்ஸ் மாதிரி. அதான் அழுதுட்டு இருக்கான். சரியாயிடும். ஒரு வாரத்துல செட் ஆயிடுவான். உனக்கு எப்படி தெரியும்? நமக்கு கேட்க கூடாதுன்னு டோரை லாக் பண்ணா. ஆனா அந்த சத்தம் வெளியில கேக்குங்கிற அளவுக்கு தெரியாத தற்கூரியா இருக்கான் உன் புள்ள. அதெல்லாம் எனக்கு கேட்டுட்டு தான் இருக்கு. நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே.